நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 9/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 6 நிமிடம். திதி இன்று அதிகாலை 12 மணி 30 நிமிடம் வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 மணி 28 நிமிடம் வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று இரவு 7 மணி 47 நிமிடம் வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் பிற்பகல் 12 மணி 53 நிமிடம் வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் புதன்கிழமை. மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அந்த பேப்பர்ல கஸ்தூரி மஞ்சள் தூள் கொஞ்சம், பச்சை கற்பூரம் கொஞ்சம், 5 ஏலக்காய் வச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்து மீன லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார். புதன் வக்ர நிவர். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். இன்னைக்கு புதன்கிழமை. மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். இந்த கேது திசை நடக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். கேது திசை நடந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நிறைய தடைகள் வரும். எதை எடுத்தாலும் தடை 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 அப்படின்னு தான் வரும். அப்ப அந்த தடையை உடைக்கணும். கேது திசை நடக்குது, உடலை படுத்தும். கேது திசை வந்ததுன்னா மூல நோய் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கேது மகா திசை நிறைய விஷயத்தை தடை செய்யும். இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, கொள்ளு வாங்கி தானம் செய்யுங்க. நவகிரகத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு கலர் துணி கலர் கலரா இருக்கும். அந்த துணி வாங்கி, வஸ்திரம் வாங்கி செலுத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 3 தேங்காய் வாங்கி அந்த கேதுகிட்டே வச்சு வணங்கி சூறக்காய் விட்டு குடுமையை பிடுங்கிட்டு சூறக்காய் விடணும். இப்படி செய்து வந்தால் இந்த கேதுவால் ஏற்படுகின்ற தேவையற்ற பிரச்சனை, அதுவும் புதன்கிழமையில கேதுவை வணங்குறது ரொம்ப சிறப்பு. விநாயகருக்கு உகந்த நாள். அதாவது இந்த புதன்கிழமையில கேது திசை நடக்கிறவங்க விநாயகரையும் வழிபாடு செஞ்சு இந்த சூறக்காய் விடலாம். இல்லை நவகிரகத்துல இருக்கக்கூடிய கேதுவை வணங்கி, இது வாரம் செஞ்சா கூட நல்லது. வாரம் புதன்கிழமையில இதை செஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்னா கேது நிறைய விஷயத்தை கெடுக்கும். அதனால இப்ப கேது திசை ஏன்னா கேது 6ஆம் வீட்டுல இருக்கு இப்போதைக்கு. புருஷ தத்துவப்படி 6ஆம் வீடு. 6ஆம் வீடுன்றது ருணரண ரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா? அப்ப நிறைய விஷயங்களை கெடுக்கும். அதுவும் கன்னிராசிக்காரெல்லாம் கேது ஜென்மத்திலே இருக்கிறதுனால உடல் உபாதைகள் அதிகமா இருக்கும். பார்த்துக்காங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பெற்றோர் வழியில ஆதரவு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பொழுதுபோக்கு செயலில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும்.
அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட ஐந்தாமை, நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. புதுவிதமான துறைகள் மீது இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு. அதே மாதிரி ஞாபக சக்தி பெருகும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. இன்றைய நாள் லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல செவ்வாய். அப்போ 3ஆம் வீட்டுல செவ்வாய்னா முயற்சி, அந்த முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி செவ்வாய்ன்றது சகோதரக்காரகன், சகோதரி, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இழுபறியான ஒரு வழக்கு, ஒரு பாக பிரிவினை கூட வச்சுக்கலாம். சொத்துனுடைய பாக பிரிவினை அப்படி கூட வச்சுக்கலாம். இல்ல வேலையில ஒரு பிரச்சனை இருக்கு, இழுபறியா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு விலகி கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் மேன்மை ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக சார்ந்த பணிகள்ல ஆர்வம் உண்டாகும். இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் ஒரு புதுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான ஒரு சூழல்ல அமையும். சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மனதில் உத்வேகமான சிந்தனைகள்லாம் பிறக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய குணநலத்துல சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்லாம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனம் விரும்பி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கட்டிட தொழில் இதெல்லாம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக அமையும். சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பாக கொடுப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய தினம் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும்.
அதே போல உங்களுடைய நண்பர்களாகட்டும், கூட்டாளி அப்படின்னு சொல்லும். அதாவது தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல கூட்டாளிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு சூழலுக்கு ஏற்ப அவர்களிடம் விட்டுக் கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் சில மாற்றம் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் இன்னைக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லுங்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பங்குதாரர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் அகலும். இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கு. அதிசய இசை வடக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் அகலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பான ஒரு தருணம் ஏற்படும். உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வரவுகளால் சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த ஒரு துறையில இருப்பவர்கள், மிஷினரி பெரிய பெரிய மிஷினரியிலெல்லாம் வேலை பார்ப்பவர்கள், அப்படிப்பட்ட இடத்துல இன்னும் உங்களுக்கு சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். தொலைதூர பயணங்கள் சாதகமாக இருக்கும். மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் அமையும். அதே போல சில பேர் இந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நீண்ட தூரம் பயணம் செல்லும் போது ரொம்ப கவனத்தோட இந்த பயணத்தை செய்யணும். அதே போல உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் விலகும். முயற்சி, எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சி செய்தால், வியாபாரமாகட்டும் சொந்த தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு லாபங்கள் காண்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆன்மீக சார்ந்த காரியத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படும். புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீங்க. இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை, அதிசய எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சில விஷயத்தில் ஆகட்டும், இல்ல நண்பர்கள் விஷயத்துல ஒரு வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல கவனமா இருக்குங்க. மற்றவர்களுடைய செயல்கள்ல தலையிடாதீங்க. நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அது உங்ககிட்டயே திரும்பி வரும். அதனால அதுக்கெல்லாம் போகாதீங்க. சமூக சார்ந்த பணிகள்ல இருப்பவர்கள் அலைச்சல்கள் மேம்படும். தொழில் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்து.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்று. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள் நீங்கும். இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நீர்மோறு தானம் கொடுத்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சவாலான வேலையை கூட சாதாரணமா முடிப்பீங்க. பிள்ளைகள் மூலம் மதிப்பு மரியாதை உயரும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். வேலை ஆட்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்துல முயற்சிகள் கைகூடும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகு திசை அதிசய என 5 அமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், கவலைகள் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும், நிறைவேறும். அதே போல பயணங்களால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய இசை கிழக்கு திசை அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.